அதோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது போல அதிகாரத்தோடு முழு பலத்தோடும் புறப்பட்டு போவதற்கு அவரை நோக்கி பார்க்கலாமா? உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினும் வசனம் காரிருளில் நேச தீபமாக எங்களை வழி நடத்துகிற வசனம். உம்மண்டையில் எங்களை வழி நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நேற்று தினத்தில் கூட்டத்திற்கு வந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த கூட்டத்தில் நான் பேசின போது சகோதரன் பழனிவேலு பேசி முடித்து நான் பேசின பின்பு அவர் சொன்ன சவாலை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை வாழ்க்கையில அனுபவிப்பதற்கும் நம்முடைய எண்ணங்களிலே மேலானவைகளை குறித்த ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று 4 மேன்மையானவைகளை நான் உங்களுக்கு எபிரேய நிருப ஆக்கியோனுடைய புஸ்தகத்திலிருந்து விவரித்தேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக பவுலிடத்தில் இன்னொரு காரியத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவர் ஒன்று சொல்லுவார். அதை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் பவுல் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாமா 8வது வசனத்தை? அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று ஒரு மேலான வாழ்க்கையிலே ஆண்டவரை புரிந்து கொண்டு நடப்பதற்கு இந்த மேன்மையான சிந்தனைகள் வேண்டும் என்றுதான் நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு அறைகூவல் விட்டேன். இங்கே பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை அழுத்தமாக சொல்கிறார். நான் இன்னமும் அவரை அறிய வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி இந்த பவுல் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக எத்தனையாய் நகரங்களிலே பட்டணங்களிலே புகுந்து அவன் கிரியை செய்தான் என்பது நமக்கு தெரியும். அவனை தேவன் பிடிக்கும் போது ஒரு சடிதியான ஒளி அவனை சந்தித்து அவனை குருடானாக மாற்றிவிட்டதும் நமக்கு தெரியும். அவன் கத்தினான், யார் நீர், ஏன் என்று பெரிய கேள்வியோடு கூட, நீர் யார் என்கிற ஒரு கேள்வியோடு கூட நிற்கும் போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்லி சபைக்கான தரிசனத்தை, சபைக்கான காரியத்தை ஆண்டவர் முதல் நாளிலேயே முதல் செய்தியிலேயே அவனுக்கு சொல்லிவிட்டார். கிறிஸ்துவாகிய சரீரத்தை நீ பாடுபடுத்துகிறாய், அது என்னுடைய சரீரமாக்கும் என்று சபையை குறித்து தேவன் வைத்திருக்க பெரிய வைராக்கியத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் பவுலுடைய வாழ்க்கை வருகிறது. அப்படியே நான் என்ன சித்தமாயிருக்கிறேன், என்னை குறித்தும் என்னுடைய வாழ்க்கையை குறித்தும் இந்த கிறிஸ்தவ சபைகளை குறித்தும் உம்முடைய தெளிவான நோக்கம் என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்விக்கு அவனை 3 நாட்கள் குருடனாகவே வைத்திருந்து அவனுடைய இதயத்தோடு கூட பேசி பின்னதாக அனனியா மூலமாக அவனுக்கு வைத்திருந்த வரைபடத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது நமக்கு தெரியும். அப்படி ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டது மாத்திரமல்ல, எருசலேமிலே வந்தவன் ஜெபித்த போது ஞான திருஷ்டி அடைந்து நான் அவரை தரிசித்தேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை முகமுகமாய் கண்ட ஒரு மனிதனாக, உயிர் தெழுந்த இயேசுவை அறிந்து கொண்டவனாக பவுல் அங்கே எழுதுகிறார். இது அவருக்கு போதாதா? அல்லது கொரிந்து பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கி போதாலும்
மற்ற வேளைகளிலாயிலும் அவர் நெருக்கப்படும் போது ஆண்டவரே தரிசனமாகி, பயப்படாதே பவுலே, தீங்கு உன்னை அணுகாதபடி நான் உன் கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிற அநேக சம்பவங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கிறோம். அது போதாதா? இதைவிட உனக்கு என்னையா வெளிப்பாடு வேண்டும்? 3 வருடம் அரபிய வனாந்திரத்திலே சென்று தேவ பாதத்திலே காத்திருந்து தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்வதற்கு நீ உன்னை ஒப்புக் கொடுத்த போது ஆண்டவர் சபை எப்படிப்பட்டது, எப்படியாய் செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுத்தாரே. மோசே அன்றைக்கு மலையின் மேலே கூட்டிக் கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய காரியத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்தது போலவே உனக்கும் 3 வருடங்கள் வனாந்திரத்திலே, அரபிய வனாந்திரத்திலே பயிற்சி கொடுத்தாரே. He was not only he had a revelation, but he was taught by the Lord himself. Amen. இது போதாதா? இது போதாதா? என்னப்பா பவுலே, இது போதாதா? இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று ஜெயிலிலே இருக்கிற, சிறைச்சாலையிலே இருக்கிற பவுல் பிலிப்பி பட்டணத்திலிருந்து அவனுடைய ஊழியத்திலே, அவனுடைய மிஷனரி பயணத்திலே அவ்வப்போது உதவிகளை அனுப்பி கொடுத்த அந்த சபையிற்கு நன்றி செலுத்தும் போது அவனுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட வசனம் தான், இன்னும் உம்மை அறிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கொஞ்சம் அறிந்து விட்டோம் என்றால் நாம் எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த தேவனை அறிய வேண்டிய அறிவுக்கு தன்னை பூரணமாக ஒப்புக் கொடுத்ததுனால மற்ற எல்லா பொருட்களும், எல்லா காரியங்களும், உலகத்திலே சாதாரணமான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை காரியங்கள் கூட அவனுக்கு நஷ்டமாகவே காணப்படுகிற அளவுக்கு அவன் காணப்பட்ட ஒரு பெரிய காட்சியை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுகிறான். சிடி ஸ்டட் என்கிற ஒரு பெரிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் 1901 வருடத்தில் இங்கிலாந்துக்கு, அந்த நாட்களில் இங்கிலாந்துடைய கிரிக்கெட் டீம் பெரிய வல்லமையான ஒரு டீம் ஆயிருந்தது. அந்த டீமுக்கு கேப்டனாக இருக்கிற அவரை இயேசு சந்தித்தார். அந்த சிடி ஸ்டட் ஆண்டவரை ஆழமாய் அறிய தன்னை ஒரு காரியத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவரை சொன்னார், சீனாவுக்கு மிஷனரியாக புறப்பட்டு செல்லுகிறவரை ஏவினபடியினால் அவருடைய தகப்பன் பீகாரிலே சம்பாதித்த, அது ஒரு எனக்கு ஆச்சரியமான காரியம், சமஸ்திபூர் என்று ஒரு மாவட்டம் உண்டு, அங்கே புகையிலையை ஏராளமாக விளைவிக்கிறார்கள். அந்த புகையிலையை எடுத்து பதம் பண்ணி உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருந்த பெரிய சொத்தை இவருடைய பெயருக்கும் அவர் எழுதி வைத்த போது அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துவிட்டு அவர் சைனாவுக்கு சென்று அங்கே ஊழியம் செய்கிற ஒரு மிஷனரி மகளை திருமணம் செய்து அவர்கள் ஓட்டத்தை தொடங்கின போது ஏற்பட்ட கலாச்சார புரட்சி என்கிற ஒரு காரியம் அவர்களை சீனாவில் இருக்கக்கூடாதபடி வெளியே தள்ளிற்று. ஆனால் மறுபடியுமாக எப்படியாயிலும் அறியப்படாத, இதுவரை இயேசுவை சொல்லாத பகுதிகளுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்து குன்னூரில் கொஞ்ச நாள் வசித்தார்கள். ஆனால் இங்கே உள்ள காலநிலைகளும் சூழ்நிலைகளும் மனைவிக்கு ஒத்து போகாத போது மனைவி திரும்ப அவர்கள் இங்கிலாந்துக்கு போய்விட்டார்கள். சிடி ஸ்டட் தனியனாக இங்கே குன்னூரிலே கொஞ்ச நாள் ஊழியம் செய்துவிட்டு அவர் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் திரும்பி போகும்போது 52 வயது அவருக்கு. 52 வயதான அந்த சிடி ஸ்டட் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, அறியப்படாத பகுதிகளுக்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன், இன்னமும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன போது அன்றைய சாயங்கால கூட்டத்தில் ஆப்பிரிக்காவின் அவல நிலையை ஒரு மிஷனரி வந்து அங்க பகிர்ந்து கொண்டதிலே நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்து தனக்கு 52 வயதாகும் போது அவருடைய மருமகனையும் கூட்டிக் கொண்டு, பக்ஸ்டன் என்று சொல்லுகிற அவருடைய மருமகனையும் கூட்டிக் கொண்டு ஆப்பிரிக்க காடுகளில் நடந்து தெரிந்து, ஒரு சொத்தும் கிடையாது, வெறும் ஒரு மூங்கில் தட்டியை வைத்து ஒரு சின்ன கூடாரம் போட்டு அதற்கு பக்கிங்ஹாம் பேலஸ் என்று எழுதி போட்டு அங்கே மூங்கிலால் செய்யப்பட்ட கட்டிலே படுத்துறங்கி ஆப்பிரிக்கர்கள் மத்தியில் ஊழியம் செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்ன?
அந்த நாட்களில் அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதெல்லாம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு என்று சொல்கிறார்களே, அல்லது சீனி கிழங்கு நாம் இந்த பகுதியில் சொல்கிறோமே, அதைத்தான் ஜனங்கள் சாப்பிட்டு வந்தார்கள். அது கூட கிடைக்காதனால தன்னுடைய போட்டிருந்த மேல் கோட்டினுடைய பட்டனை எடுத்து அந்த பட்டனை அவர்களுக்கு விற்று அதையே நாணயமாக்கி அதன் மூலம் வாங்கி சாப்பிட்டு ஊழியத்தை அவர் கடந்து சென்றார். அப்படி பல பாடுகளின் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையையும் வாழ்க்கையையும் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு 82வது வயதில் ராத்திரி வேளையில எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன தீபத்தை வைத்துக் கொண்டு, அன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரோடுகள் கிடையாது, ஒரு சின்ன தீபத்தை வைத்துக் கொண்டு சின்ன குடிசையில முடங்கி படுத்தவராக வேதத்தை மேலும் கீழும் திருப்பிக் கொண்டிருந்த போது அவருடைய பரிதாப நிலைமையை பார்த்த அவருடைய மருமகனாய பக்ஸ்டன் கேட்டார், அங்கிள் அங்கிள் கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று அவர் கேட்டபோது, என்ன தேடுகிறீர்கள், வேதத்தில் எதையும் மறந்து விட்டீர்களா? அவர் சொன்னார், மருமகனே, நான் தேடினது இதுவரை எந்த வசனத்திற்காக நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனா என்று நான் தேடி தேடி பார்க்கிறேன். ஏதாவது கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து விட்டேனா என்று பார்க்கிறேன். இன்னும் அவரோடு நெருங்குவதற்கு ஒரு சின்ன காரியமும் எனக்கு தடையா இருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டதினால, அப்படி ஏதாவது ஒரு தடை எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில வந்துவிட்டதோ என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்காக வேதத்தின் வெளிச்சத்திலே தேடுகிறேன் என்று சொன்ன அந்த சாட்சி என்னை உடைத்த ஒரு சாட்சி. 82 வயது, ஆப்பிரிக்க காடுகளில் 30 வருடங்கள் வாழ்ந்து விட்ட ஒரு மிஷனரி. இன்னும் அவருக்கு நான் என்ன காணிக்கை செலுத்தலாம், இன்னும் அவருக்கு நான் என்ன செய்யலாம், இன்னும் அவரை அறியறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு வல்லமையான ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை அநேகரை மிஷனரிகளாக மாற்றினது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். நமக்குள்ள இந்த வேகம், இந்த துடிப்பு, இந்த காரியம் காணப்படுமானால் இன்றைக்கு எத்தனை நலமாயிருக்கும், எத்தனை நலமாயிருக்கும். அடிக்கடி பாடுகிறோம் அல்லவா, உலகம் எல்லாம் மாயையா, இந்த உலகம் எல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிற ஒரு மிஷனரி ஆனாலும், ஒரு தேவ மனிதனாகிய பவுல் ஆனாலும், அவருடைய வாஞ்சை எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் அவரை அறிய வேண்டும். இயேசுவோடு கூட நடந்து சரீரத்தில் இருக்கும்போது நெருங்கிய சீஷனாக இருந்த பேதுருவை கேட்டு பார்ப்போம்.
ஐயா, இந்த அறிவினாலே எங்களுக்கு என்னையா கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு, அதனால் என்னையா எனக்கு பிரயோஜனம், கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மையினாலே எனக்கு உண்டாகிற காரியங்கள் என்னையா என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிப்பதற்கு 2வது பேதுருவினுடைய நிருபத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பேதுருவினுடைய 2வது நிருபத்தை அவர் எழுதும் போது அவர் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கி இருக்கிறார் என்று நீங்கள் அவருடைய வரிகளிலேயே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி பேதுரு பின்னதாக தன்னுடைய கடைசி நாட்களிலே ரோமாபுரியிலே சென்று அங்கே சபையை கண்காணித்து மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய பாடுகளை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது அங்கே உபத்திரவம் நீரோ மன்னனின் காலத்தில் அதிகமானதினாலே ரோம பேரரசு கிறிஸ்தவர்களை அழித்து நொறுக்கி அவர்களை மிருகங்களுக்கு ஆகாரமாக்கி அவர்களை சில நேரங்களிலே சுட்டரித்து அவர்களை இப்படியாக உபத்திரவத்துக்கு உட்படுத்தி கொண்டிருந்த நாட்களிலே அங்கே இருக்கிற சபையார் பேதுருவை பார்த்து, ஐயா, நீங்கள் இங்கே இருந்து போய்விடுங்கள், நாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, நீ தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புகிறதற்கு இயேசுவை தொட்டு பார்த்தவர் ஐயா, ஆகையினால நீர் அவரோடு கூட நடந்தவர் ஐயா, அவருடைய வார்த்தைகளை நீர் மக்களுக்கு சொல்லுவது இன்னும் பலமாயிருக்கும், நீங்கள் ரோமாபுரியை விட்டு பறந்து போங்கள் என்று சொல்லி ராத்திரி வேளையில அவருடைய பலாத்காரம் அல்லது கட்டாயத்தின் நிமித்தமாக அந்த பேதுரு ரோமாபுரியை விட்டு வெளியே வரும்போது அவர் ஒரு காட்சியை காண்கிறார். தனியாக நடந்து கொண்டு வரும்போது எதிர்த்தால் போல் ஒருவர் சிலுவை சுமந்தவராக வந்து கொண்டிருக்கிறார். அந்த சிலுவை சுமந்து கொண்டு வந்தவரை அந்த பேதுரு பார்த்தபோது கொஞ்சம் கூர்மையாக பார்த்தால் அது இயேசுதான். இயேசு சிலுவை இன்னும் சுமக்க வேண்டுமா என்று சொல்லி ஓடோடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து, ஐயா இயேசுவே, இன்னமும் என் சிலுவையை சுமந்து கொண்டு இந்த பட்டணத்தில் போகிறீர். அப்பொழுது அந்த இயேசு சொன்னதாக சரித்திரம் சொல்லுகிறது, நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால நான் அந்த இடத்தை நீடு செய்வதற்கு, நிரப்புவதற்கு கடந்து செல்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் அவரை உடைத்ததினாலே, இல்லை ஆண்டவரே, இல்லை, நான் ஓடி போக மாட்டேன் என்று சொல்லி அவர் திரும்பவும் ரோமாபுரிக்கு வந்து அவர் தண்டிக்கப்பட்ட விதத்தை குறித்து சரித்திரம் எப்படி சொல்கிறது, அவரை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த ரோம அரசுக்கு அவர் சொன்னது, என்னுடைய எஜமான், என்னை தெரிந்து கொண்டவர், நான் சேவிக்கிற ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் நேராக, நான் அதற்கு பாத்திரம் அல்லவே அல்ல. ஏனென்றால் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக 3 முறை அவரை மறுதளித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், அதனால இப்படி நேராக அறைந்து கொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன், மாறாக என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி சிலுவையிலே தலைகீழாக தன்னை அறைய கொடுத்த அந்த பேதுருடைய மரணத்தை ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய மரணத்தினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று. ஹல்லேலூயா. அந்த கவனிங்கள், அதற்கு முன்னதாக இந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக உலகத்தில் சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதின இந்த 2ஆம் நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி, எனக்கு சொல்லிவிட்டார், அறிவித்தபடி, நான் என் கூடாரத்தை விட்டு போவது, நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னதோடு கூட மாத்திரமல்ல, நான் ஒருவேளை போயிட்ட பின்பு நீங்கள் மறந்து போவீர்களோ என்று சொல்லி அடுத்த காரியத்தை எழுதுகிறார். 15வது வசனம், மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுகிறதுனால தான் ஒரு கடிதத்தை எழுதி உங்களுக்கு இடத்துல கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 2வது பேதுருவை நீங்கள் அடிக்கடி வாசிக்கும் போது இந்த பின்னணி, அதாவது ஆண்டவரிடத்தில் நான் போய்விடுவேன், ஆனாலும் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று பேதுரு விட்டு சென்ற வார்த்தைகள் என்பதை நினைவில் கொண்டால் நலமாயிருக்கும். அதில் அவர் அழுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்பதை நான் காட்டிக் கொடுக்கிறேன். அதுவும் இதேதான், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு.
இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்னெல்லாம் செய்யும் என்று பேதுரு என்ன சொல்கிறார் என்பதை பார்த்து அதற்கு பின்னதாக அந்த அறிகிற அறிவு நம்மை எப்படி மாற்றும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் முதலாவது வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அது ஆங்கில வேதாம் ஃபார் அவர் லிவிங் என்று சொல்கிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், தேவ பக்தி அல்ல வேண்டிய பக்தி விருத்திக்கான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிருந்தும் அன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த வாழ்க்கையில நீ நன்றாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சொத்து. அவர் உன்னை தன்னை அறிகிற அறிவினாலே நிரப்ப வேண்டும் என்பதே. என்னிடத்தில் பல இடங்களிலே கேட்ட ஒரு கேள்வி, ஐயா 78 வயதாகிறது, ஆனாலும் அதே பாரம், அதே துடிப்பு, அதே ஆர்வம் இன்னமும் மிஷனரி பணிகளில் உங்களுக்கு குறைந்து போகாமல் இருப்பதற்கும் ஆண்டவரோடு வார்த்தைகளை பேசுவதற்கும் இருக்கிற பலத்திற்கு காரணம் என்ன கேட்டால், நான் அவர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம், நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையை நான் சோதித்து பார்த்து எனக்கும் அவருக்கும் இடையில எதுவும் வராதபடி, அது ஒரு ஆளோ அல்லது ஒரு பெரிய பாரமோ அல்லது ஒரு பெரிய பிரச்சனையோ அவருக்கும் எனக்கும் இடையில வந்துவிடக் கூடாது என்பதில் நான் எப்பொழுதுமே சோதித்து பார்க்கிறவனாகவே காணப்படுகிறேன். இன்று வரை அதை நான் செய்து வருகிறேன். நம்மையும் ஆண்டவரையும் ஒருங்கிணைத்த அந்த வேளையில ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவனுக்குரிய எல்லாவற்றையும் தந்தருவதற்கு விருப்பமுள்ளவராய் இருந்தாலும் அது கிடைப்பதற்கான ரகசியம் இயேசுவை அறிகிற அறிவிலே நான் பெருகுவதே. நான் வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் பேசவில்லை, மாறாக தேவன் ஆவிக்குரிய உன்னதமான இடங்களில் வைத்திருக்க அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு சின்ன ரகசியத்தை பேதுரு எழுதுகிறார், அவரை அறிகிற அறிவு. அதோடு மாத்திரம் நிறுத்தாதபடி அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 4வது வசனத்திலையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு 2வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அறிகிற அறிவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்னொரு பெரிய காரியம், இந்த உலகம் கேட்டுக்குள் இருக்கிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகம் அசுத்தத்தில் ஒரு பன்றியை போல கிடக்கிறது. ஆகையினால அந்த உலகத்தில் உண்டான அந்த இச்சையினாலே நம்முடைய மாம்சத்தில் அதை உருவாக்கி நம்மை கேட்டுக்கு நேராக எடுத்து செல்கிற அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. இதைத்தான் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் வசனத்தை வாசியுங்கள். 20வது வசனம், கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் போதும். ஆண்டவரை நீ அறிய 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 இந்த உலகத்தின் கேடுவை உண்டாக்கி உன்னை கேட்டுக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற எந்த காரியத்திற்கும் நீங்கள் தப்ப முடியும் என்பதை சத்திய வேதம் சொல்கிறது. How I can keep myself away from the evil and the sinful and the wicked world. நான் என்னை எப்படியாக இந்த கேட்டுக்கு ஒளி உண்டாக்குற இந்த உலகத்திற்கு தப்பி நான் எப்படி ஐயா விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்கிற போராட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பேதுரு சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவே. எனக்கு திவ்ய வாக்குத்தத்தங்கள் அதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இந்த நாளிலே ஏராளமாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறவர்கள். அந்த திவ்ய வாக்குத்தத்தம் என்னில் உருவாக்குறது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக. ஹல்லேலூயா. என்னுடைய சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை,
என் உள்ளான மனிதனில் ஒரு பெரிய மாறுதலை, ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவதற்கு ஒரு அடிப்படையான காரியம் என்று பேதுரு சொல்லுகிற காரியம் அவரை அறிகிற அறிவே. இந்த மாலை வேளையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். போராடி கொண்டிருக்கும் அந்த உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயமும் நெருக்கிக் கொண்டிருக்கிறதா? ஒன்று செய்வோம். ஆண்டவரே, உம்மை இன்னமும் அறியறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அது என்னில திவ்ய சுபாவத்தை, பரலோகத்துக்கு அடுத்த அந்த திவ்ய சுபாவத்தை உருவாக்குவதற்கு நலமுள்ளதா இருக்கு. ஏனென்றால் முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது, கிறிஸ்துவின் மாய்மை அவனை விளங்கின போது தேவனுடைய சாயலை இழந்து போனான். ஆண்டவர் வந்ததை மறுபடியும் திரும்ப நம்மில கொண்டு வருவதற்கு அவரை அறிகிற அறிவினால் நிரப்ப விரும்புகிறார். இதைத்தான் கொலோசையருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசித்து கொடுக்கிறேன். நான் சில வசனங்களை அதிகமாக பேசுவது காரணம், நான் சொல்லுகிறது ஏதோ என்னுடைய மண்டையில இருந்து என்னுடைய வார்த்தையினாலும் நான் உங்களை சொல்ல விருப்பமில்லை. அதை நான் உங்களுக்கு வார்த்தையிலே காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 3வது அதிகாரம், கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அவனுடைய செய்கைகளையும் நாம் சில நேரங்களிலே இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில சுமந்து தெரியும், அதை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிற நம்புகிறவர்கள் மாத்திரம், எனக்கு திவ்ய சுபாவம் பெருக வேண்டுமே என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை வாழ்த்தி, ஆண்டவரே உம்மை போல நான் பழக, உம்மை போல மற்றவர்களோடு கூட கர்த்தாவே காரியங்களை நான் செயல்படுத்த எனக்கு கிருபை தாங்க. ஒரு கேள்வி எப்பவும் நீங்க கேட்டு பார்க்க வேண்டும். இந்த உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்க சந்திக்கும் போது ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த இடத்துல கிறிஸ்து இருந்தால் அவர் எப்படி செயல்பட்டிருப்பார்? If Jesus was there, கிறிஸ்து எப்படி செயல்பட்டிருப்பார் என்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி படைப்பது எளிதாகிவிடும். அருமையான சகோதரன் வெஸ்லி ஒரு காரியத்தை சொன்னார். என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகம். நான் சொல்லுவதற்காக நான் பெருமை பாராட்டவில்லை, மேன்மை பாராட்டவில்லை. என்னுடைய வாழ்க்கை திறந்த புஸ்தகம். என்னோடு கூட பிறந்த சகோதரிகள் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த வீட்டில் ஆகட்டும், என்னுடைய ஊழியத்தில் ஆகட்டும், என்றைக்கு கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டு ஓப்பன் டு மேன், ஓப்பன் டு காட் என்கிற ஒரு கொள்கை இந்த வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகினால் தான் நான் இருக்கிற மிஷனுக்குள்ள உண்டாக்கின அந்த வீடை கட்டுவதற்கு வீட்டிலையும் இன்றைக்கு வரைக்கும் வாடகை கொடுத்து தான் இருக்கிறேன். நான் அதற்குரிய எலக்ட்ரிசிட்டி பில்லை இன்றைக்கு வரைக்கும் நான் கொடுத்து தான் வாழ்கிறேன். நான் என்னோடு கூட பணி செய்கிற ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், தம்பி நீ அது ஊழியத்திலிருந்து உன் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கப்பா, உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்கி இருக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துல சோத்திரம். ஆனால் என் பிள்ளை என்கிட்ட வந்து, டேடி என்ன ஐயா வச்சுட்டு போனீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இயேசுவை தவிர ஒன்றும் கொடுக்க முடியாதுங்கிற அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிறது உனக்கு தெரியுமே என்று அவனிடத்தில் நான் கேட்டேன். எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? என்றைக்கும் அடைய போகிற தேவ சாயல அல்ல, இன்றைக்கே அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற பெரிய நோக்கம். அருமையான சகோதரி சாரா நவரோஜ் இந்த பாடலை பாடினது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் ஒன்று. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய்
மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஒருவேளை இங்கே மரணத்திலே அல்லது இயேசுவின் வருகையில நடக்கிறது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் மறுரூபத்தின் மேல் மறுரூபமாகிறோம். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மறுரூபம் உண்டாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்களுக்கு உதவி செய்து இன்னும் அவரை அறிகிறது மாத்திரமல்ல, அவரை போல நான் வாழ்கிறேன், அவர் எந்த வழியாய் நடந்தாரோ அந்த வழியாய்த்தான் நான் நடக்கிறேன் என்கிற நினைவு. எபிரேயர் நிருப ஆக்கியோன் என்று சொல்லும்போது நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட இயேசு பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட அந்த ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இயேசுவின் சாயலை தரித்துக் கொள்ள வேண்டியதற்கு ஒரு சின்ன ரகசியம். அந்த இடத்தில் இயேசு இருந்தால் எப்படி செயல்படுவார்? ஏனென்றால் இயேசு சரீரத்தில் இருக்கும்போது அவருக்கு தாகம் உண்டாயிற்று, பசி உண்டாயிற்று, களைப்பு உண்டாயிற்று. இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபடுகிற அவமானங்கள் அவருக்கு நேரிட்டது. பிசாசு பிடித்தவன் என்று அற்புதத்தை பார்த்தவர்கள் சொன்னார்கள். அவருடைய கையின் கிரியைகளை இது பிசாசின் கிரியை என்றே சொல்லி திரிந்து இறுதியாக அவரை சிலுவைக்கே இழுத்துக் கொண்டு போன ஒரு கூட்டம் இருந்தது. ஆனாலும் அவர் மாறுத்திரம் சொல்லாத ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். தம்பி வெஸ்லி சொன்னது போல சில நேரங்களில் என்னை பாடுபடுத்தின ஒரு காரியம், ஆண்டவரே உமக்கென்று ஊழியத்திற்கு கையால் எடுத்து வைத்த நாள் முதல் இதுவரைக்கு என் கைகளையும் என் இருதயத்தையும் சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆனால் என் மேலே இவ்வளவு பெரிய பழியை சுமத்துகிறார்களே என்று நான் சொல்ல ஒரு நாள் ரொம்ப அழுது விட்டேன். என்னையும் மற்ற திருடர்களுடைய கூட்டங்களில் நிறுத்தி விட்டார்களே, குற்றவாளிகளின் கூட்டத்தில் நிறுத்தி விட்டார்கள் என்று தேவனிடத்தில் நான் அழுத போது ஆண்டவர் சொன்னார், ஒரு சின்ன காரியம், என்ன போல மாறணும் தான்டா வாசிஞ்ச, என்ன போல இருக்கணும் தானே நீ அடிக்கடி ஜெபம் பண்ண, உம்மை மாறி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நீ பாடல் கூட பாடுனா அல்லவா. ஆனா நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது 2 குற்றவாளிகள் மத்தியில் நானும் திருடனை போலதானே அறையப்பட்டேன். உனக்கு அந்த வழிதான்ப்பா இருக்குது என்று ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த காரியம் மாத்திரம்தான் என்னை தூக்கி எடுத்தது. போராட்டங்களை சந்திக்கலாம், அவமானங்களை சந்திக்கலாம், நிந்தைகளை சந்திக்கலாம். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் அவர் அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. இயேசு சென்ற பாதை இது என்பதையும் மறந்து போகாதீர்கள். இயேசு சென்ற பாதை இதுதான். அது அறிவு நமக்குள்ளே உண்டாக என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்பதற்கு கர்த்தருடைய பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நல்ல சொல்லலாமா? ஹalleluya. It is possible to know God more and more. Yes. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிகிறதுனால உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்புகிறது மாத்திரமல்ல, திவ்ய சுபாவத்தை உடையவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் என்பதை பேதுரு நமக்கு அடிக்கடி சுட்டிக்காட்டுவது மாத்திரமல்ல, அவருடைய கடைசியாக எழுதின அந்த வார்த்தைகளையும் பாருங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் அவர் வாழ்த்துதலோடு எழுதின வார்த்தை 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இதுதான் அவர் கடைசியா விட்டு செல்கிற ஒரு பெரிய அறிவுரை என்பதை காண்பிக்கிறார். இப்பொழுது அவரை அறிய நம்ம மாறுகிற மாற்றங்கள் எப்படி என்பதை நான் ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்தாலும்,
அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எளிதாக விளங்கிக் கொள்வதற்கு நந்தமாய் இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்த அந்த மகிமையின் காரியம் அவனுக்குள் என்ன செய்தது என்பதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். விக்கிரகங்களை உண்டாக்கி அவைகளை வரிபட்டு வந்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்ததை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்த விதத்தை அவன் அங்கே சொல்லுகிறான். வாசிக்கலாம். 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. கவனிங்கள், அங்கே என்ன ஆண்டவரை குறித்து ஒரு அடைமொழி போட்டிருக்கிறது. மகிமையின் தேவ மகிமையை சந்தித்தான் என்றல்ல, அதை வாஞ்சிக்கிறவர் நாம். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கும் போது அவனை தன்னை மகிமையின் தேவனாகவே காட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கு மேப் கிடையாது, அன்றைக்கு ஜிபிஎஸ் கிடையாது. அவைகளெல்லாம் பார்க்காமலே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு, அழகான மனைவியையும் கூட்டிக் கொண்டு பாதுகாப்ப நடையில அவன் கடந்து சொல்வது சாதாரணமாக அவனுக்கு இருந்ததற்கு காரணம் அவன் சந்தித்தது மகிமையின் தேவன். மகிமையின் தேவனை சந்தித்தவர்களுக்கு கீழ்ப்படிவது எளிதானது. மகிமையின் தேவனை தேவ மகிமையை தேடுகிறவர்களுக்கு ஒருவேளை அது கடினமா இருக்கலாம். ஆனால் மகிமையின் தேவனையே சந்தித்தவர்களுக்கு இந்த தேவனுக்கு பின் செல்வது மிகவும் எளிதாக இருக்கலாம். என்னோடு கூட பணி செய்கிற ஒரு ஊழியக்காரனை அவனுடைய இனத்தார் ஒரு கம்பளியிலே போட்டு சுத்தி கட்டிவிட்டு 4 பேர் பெரிய பெரிய தடிகளை வைத்து தாறுமாறாக அடித்தார்கள். தலையில பட்டதோ முதுகில பட்டதோ எந்த எலும்புகளில பட்டதோ என்று நினைத்து ஒரு சின்ன கம்பளியில சுத்தி அவனை வைத்து விட்டு அடிக்காயம் வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லி அடி நடித்து போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவனுடைய குடும்பத்தாரே அதை செய்தார்கள். இறுதியாக அந்த வழியாய் இவனுடைய முணுகலை சத்தத்தை கேட்ட ஒரு பெரியவர் வந்து அவனை அழுத்து விடும்போது அவன் எந்த விதமான காரியத்திலையும் அவன் பாதிக்கப்படாமல் வெளியே வர மட்டுமென்று தான் திணறிக் கொண்டிருந்தான். வெளியே அடிபட்டதினால் எலும்புகள் முறிக்கப்படவும் இல்லை. அவ்வளவு 4 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அடிப்பது போல் அடித்த போது அவன் என்னை சந்திக்க வந்தான். அடுத்த நாளிலே, அடிபட்ட அடுத்த நாளிலே நான் பார்த்து சொன்னேன், தம்பி என்னப்பா நடந்தது? உன்னை அப்படி அடித்து விட்டால் பக்கத்தில் இருக்கவங்களே சொன்னார்களே, என்ன நடந்தது? நான் சொன்னா, ஆண்டவர் என் கூட மகிமையின் தேவனாக இருந்ததுனால, அன்னைக்கு ஆதாம சுற்றி மகிமை இருந்ததுனால நிர்வாணத்தையே பார்க்கல, அந்த மாதிரி மகிமை நான் கம்பளிக்குள்ள பார்த்தேன். இத்தனை போராட்டங்களின் மத்தியிலையும் மகிமையின் தேவனை நான் சந்தித்ததினால எனக்கு ஒரு அடியும் படவில்லை, ஒரு எலும்பும் முறிக்கப்படல. அந்த வேதனை ஒருவேளை அந்த நேரத்தில் தோன்றினது போல இருந்தது, பயத்தை நிமித்தமாக வேதனைன்னு தொடவில்லை. இன்னைக்கு உயிரோடு உங்களுக்கு முன்னதாக இருக்கிறேன். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிறவர்களே, ஆண்டவரே ஆண்டவரே உம்மை மகிமையின் தேவனாக பார்க்கிறதுக்கு என் கண்களை திறந்தருளும். ஏதோ ஒரு ரட்சகராக மாத்திரமல்ல, எனக்காக ரத்தம் சிந்தினவராக மாத்திரமல்ல, மகிமையை தரித்திருக்கிற அந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்து விட்டால் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? சொல்ல பாடிக்கலாமா? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாட்களெல்லாம். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாட்களெல்லாம். புது பாட்டு வருகிறார், புது பாட்டு வருகிறார். மறுபடியும் பாடலாமா? இவ்வுலக பாடு என்னை என்ன
செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே உலக பாடு எனக்கு என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாட்களெல்லாம் புது பாட்டு இயேசு வருகிறார் புது பாட்டு இயேசு வருகிறார். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை இன்னமும் அதிகமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரை அறிகிற அறிவில் அவனை வண்ணமும் வழி நடத்துவதற்காக அவனுடைய வாழ்க்கையிலே பல விதமான சோதனைகள் வேதனைகள் வந்ததெல்லாம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை, உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கும். அவனுக்கு இரண்டாவதாக ஒரு காரியத்திலே அவனை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் காட்டித்துக் கொடுக்கிறேன். முதலாவது தேவனுடைய மகிமையின் தேவனை சந்தித்தவன் தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய ஜாதிகளை விட்டு எங்கே போகிறோம் என்று அறியாத ஒரு தேசத்துக்கு வந்து அங்கே ஒரு பஞ்சம் வந்த போது அவன் எகிப்துக்கு போய்விட்டான். வாசிக்கலாம் ஆதியாகமம் 12வது அதிகாரம். 12வது அதிகாரத்தில் அவன் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இந்த கதை உங்களுக்கு தெரியும். அவன் எகிப்துக்கு போன போது அவருடைய மனைவியை கண்ட பார்வோனின் பிரபுக்கள், ராஜாவாய் இருந்த பார்வோனிடத்தில் போய் அவளை புகழ்ந்ததினாலே அந்த பார்வோனும் மாம்ச இச்சத்திலே நிறைந்தவனாய் இருந்தபடினால் அவளை எப்படியாயிலும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கைகளிலிருந்து பிரித்து, அவனுடைய கைகளிலிருந்து கொள்ளையடிக்கிறது போல கொள்ளையடித்து தன்னிடத்தில் கொண்டு போன போது அந்த சாராய்க்கு பகுதிலாக, நல்ல கவனிங்க, அதைத்தான் வேதம் சொல்கிறது 16வது வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் இவைகள் எல்லாம் கொடுத்த போது அவனை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒருவேளை நினைச்சிருக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இது பெட்டர், ஒரு மனைவியே தான் எடுத்துக்கிட்டான், அதுக்கு பதிலாக ஆடு மாடுகள் கோவேரி கழுதைகள் வேலைக்காரிகள் எல்லாரையும் கொடுத்து விட்டான் என்று சொல்லல. அதை ஒத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறான். ஆனால் அங்கே ஆண்டவர் நான் மகிமையின் தேவன் என்பது உனக்கு எதுக்கு காட்ட தெரியுமா? நீ உதவியற்று நிற்கிற நேரத்தில், உனக்கென்று பேசுவதற்கு ஒரு ஆளும் இல்லாத போது, உனக்காக போரிடுவதற்கு ஒருவர் இல்லாத போது, நானே அந்த பார்வோனையும் வீட்டாரையும் அவர்களுக்கு மூல வியாதியை உண்டாக்கி அவர்களுக்கு நீ யார் என்றும் நீ எதற்காக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றும் ஆண்டவர் காண்பிப்பேன் என்று ஆண்டவரே அவருக்காக யுத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீ தள்ளப்படலாம், நீ ஒதுக்கப்படலாம், நீ நெருக்கப்படலாம், நீ நொறுக்கப்படலாம், ஆனால் ஒன்று, ஆண்டவர் மகிமையின் தேவனாகி அறிந்திருக்கிற நீ அவரை உனக்கு உதவியே இல்லை என்று நினைத்த போதிலும் கூட, உன்னிலே ஒரு பெரிய வீக்னஸ் இருந்த போதிலும் கூட, உன்னிலே இந்த காரியத்தில் அவன் ஒன்றும் செல்லக்கூடாதவனாக செய்யக்கூடாதவனாக கொடுத்த பொருட்களை பெற்றுக் கொள்கிறவனாக இருந்த அந்த பொருள் ஆசை ஒட்டி கொண்டிருந்த போதிலும் கூட தேவனே அவனுக்கு ஐத்தம் செய்தார். உன் எகிப்திலிருந்து வந்த பின்பு மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு தன்னை இன்னமும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும். என்ன செய்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 14வது அதிகாரம். ராஜாக்களை வெற்றி கொண்டு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனோடு கூட போரிலே தோற்று போன 5 ராஜாக்களையும் விடுதலையாக்கி தன்னுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்ட 318 வேலைக்காரர்களை கொண்டு அந்த யுத்தத்தை நடப்பித்து வெற்றி வீரனாக திரும்ப வந்த போது சோதோமின் ராஜா என்ன செய்கிறான் என்பதையும் அதற்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடக்கிறதையும் ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். வாசிக்கலாம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த ஆண்டவரை அவன் இப்பொழுது பெரியவராக மகிமையின் தேவனாக மாத்திரமல்ல உன்னதமான தேவனாக காண வேண்டும். ஆகையினாலே அவனுக்கு போதிப்பதற்கு
எங்கே இருந்து புறப்பட்டு வந்த மெல்கிசதேக் என்கிற ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்த அந்த தேவனுடைய ஊழியக்காரனாக காண்பிக்கப்படுகிற அந்த மெல்கிசதேக்கு அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறான். அவனை ஆசீர்வதித்து, ஆபிரகாமே அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய, வார்த்தைகளை கவனிங்க, உண்டாக்கினவராய் என்று நாம் சொல்ல அறிந்திருக்கிறோம். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவது. இதுவரைக்கும் மகிமையின் தேவனாக கண்டு கொண்டிருந்தவன் இப்ப அவருக்கு உன்னதமான தேவனாக காட்சியளிப்பதற்கு அவனுக்கு போதனை வேறுபடுகிறது. சபைகள் என்ன போதிக்க வேண்டும்? ஒரு அடியிலிருந்து அடுத்த அடிக்கு ஜனங்கள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே வளர்வதற்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு அவர் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம். ஆண்டவர் நேரடியாக வந்து சொல்லவில்லை, மாறாக மெல்கிசதேக்கின் மூலமாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன்னுடைய ஆண்டவர், நீ பின்பற்றி வருகிற ஆண்டவர், உன்னை கரம் பிடித்திருக்கிற ஆண்டவர், உன்னை வழி நடத்துவதற்கு வாக்களித்திருக்கிற ஆண்டவர், அவர் சாதாரணமானவர் அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இந்த காரியத்தை ஆபிரகாம் கேட்ட பின்னர் உடனடியாக அந்த சோதோம் ராஜா வந்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஐயா, நீ வெறும் ஆட்களை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்தா போதும், பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள். அந்த 4 ராஜாக்கள் விட்டு போன பொருட்கள், கொள்ளை பொருட்கள், எங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் நீயே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னபோது ஆபிரகாம் என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று எடுத்துக்கொள்ளேன். ஆமென். I am not attached with any material things. I am detached with the material things. Amen. இந்த பொருளாசையும் பொருளின் காரியங்களினோடு என்னுடைய இதயம் ஒட்டிக்கொண்டே இருக்கவில்லை, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்று அவன் முழங்குவதற்கு காரணம், இப்பொழுது மகிமையின் தேவன் தரிசித்தவன் உன்னதமான ஆண்டவரை தரிசித்தான். ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மகிமையின் தேவனை அனுபவித்தாளா இருந்தாலும் அவள் உன்னதமான தேவனை இன்னமும் காணவில்லை என்றே சொல்லுவேன். ஆகினால் தன் பொருளாதாரத்தை குறித்து மேம்படுத்துகிற பிரசங்கங்களுக்கு பெரிய கூட்டங்கள் வரலாம், பெரிய உற்சாகம் உண்டாகலாம். ஆனால் வேதம் அப்படி காட்டிக் கொடுக்கவே இல்லை. பொருளாசையை குறித்து வேதம் சொல்கிறது விக்கிரக ஆராதனை, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. நம் விக்கிரகங்களுக்கு விலை வாழ்கிறவர்கள் என்று நம் உலகத்துக்கு அடையாளம் காட்டிக் கொண்டாலும் நம்மை அறியாமலே இந்த உலகம் நம்மை ஒரு மெட்டீரியலிஸ்டுக்குள்ளாக, ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில வந்தா போதும் அதை வாங்க வேண்டும் என்கிற ஆசையை தூண்டுகிற அந்த காரியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டு இது இல்லாம வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிவிட்டு நம்மை அப்படியாக அடிமையாக்கி கொள்கிற ஒரு பொல்லாத நாட்களிலே என்னுடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஜனங்கள் மகிமையின் தேவனாக மாத்திரமல்ல, மேலும் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக மாத்திரமல்ல, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி எல்லாவற்றை காட்டிலும், இந்த உலகத்தின் அனைத்தை காட்டிலும் என் ஆண்டவரே பெரியவர், என் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த ஆண்டவரே எனக்கு பெரியவர் என்று சொல்கிற அந்த காரியத்தை உடையவராக மாறி வேண்டும் என்று ஜெபித்துதான் நான் வந்தேன். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் உன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. கரங்களை உயர்த்தி இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. ராஜாவே
அவன் செய்த வேலைக்கு பாராட்டுகிற காரியத்திற்காகத்தான் அத்தனை செல்வத்தையும் கொள்ளை பொருளையும் கொடுக்க வந்தாலும் நோ, ஒரு ஷூனுடைய அந்த வாரை கூட நான் உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தங்களை கையை விரித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் சொல்கிறான். வானத்துக்கு பூமியும் உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, அவரே எஜமான், அவரே எஜமான், அவரே எஜமான் என்கிற ஒரு அறிவு இப்பொழுது வருகிறது. என்னை ஆள்கொண்டவர் என்று பவுல் சொல்கிறது போல அவரே என்னுடைய எஜமானாக மாறிவிடுகிறார். Can you declare that today? Yes. அவர்தான் எனக்கு எஜமானர், அவர்தான் எனக்கு எஜமானர். என்னை விலைக்கு கொண்டு வாங்கி விட்டபடினால், விலை இல்லாத ரத்தத்தை சிந்தி நீ கிரயத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினால அவரே எனக்கு எஜமான் என்று இருதயத்தின் ஆழத்தில் தட்டி கேட்டு பாருங்கள். நான் ஒருவேளை எஜமானே என்று சொல்லலாம், ஆனால் இருதயத்திலே இல்லை, இதற்கு நான் ஒரு சுமைக்குரியவன், இது எனக்குரியது என்று சொல்கிற அந்த காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்களோடு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வளர அது உங்களை பரிபூரணத்துக்கு நேராகும். திவ்ய சுபாவத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறிவிடுவதற்கு அது உங்களை வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது. நேரத்தில் மணல் கண்டதாக தூரத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் திரும்ப போக வேண்டும் என்பதற்காக மூன்றாவது காரியத்திற்கு நான் உடனடியாக போகிறேன். இதோடு நின்று விடவில்லை, ஆண்டவர் இன்னொரு வெளிப்பாடு அவருக்கு கொடுக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அந்த கவனிங்கள், உங்களுக்கு நிலைமை என்ன? அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிள்ளை கிடைக்கவில்லை. மனைவி தந்த ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேல் தான் உண்டாயிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து உன்னுடைய சந்ததி சாராளுக்களே நான் ஒரு குமாரனை தருவேன் சொன்ன காரியம் நிறைவேறவில்லை. அவனுடைய ஏக்கமெல்லாம் தாக்கமெல்லாம் இருக்கிற அந்த வேளையில ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, மகிமையின் ஆண்டவராக நான் அனுபவித்திருக்கிறேன், உன்னதமான ஆண்டவராக நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ அதையும் தாண்டி சர்வ வல்லமையுள்ள தேவனாக காண்கிறேன். உன்னுடைய ஒரே ஒரு பொறுப்பு மாத்திரம், எனக்கு முன்னதாக உத்தமனாய் நடந்து கொள். வெரி சிம்பிள். வேற ஒண்ணும் நான் மட்டும் எதிர்பார்க்கலப்பா ஆபிரகாமே, நான் உன்னிடத்துல வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. நீ எனக்கு முன்னதாக நிற்கிறேன் என்பதை மறந்து விடாதே. முன்னதாக நடப்பதற்கு உத்தமனாக வாழ்ந்துவிடு என்கிற அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தன்னை யார் என்றும் விளங்க பண்ணுகிறார். சர்வவல்ல. அதனால்தான் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவன் உடையவனாக இருந்த போதிலும், இனி இதில் பலனில்லை என்று சொல்கிற காரியம் வந்த போதிலும், சாராயின் கற்பம் செத்து போனது என்கிற நிலைமையில வந்தாலும் என் தேவனால் ஒரு ஈசாக்கை அவனுக்கு தர முடிந்தது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறது. இந்த வெளிப்பாடு உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அவசியமாயிருக்கிறது. தேவன் தந்த வாக்கு தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று சொல்லாது. உன்னுடைய கண்களை ஆண்டவர் தெளிவாக்குகிறார். உன்னுடைய கண்களை ஆண்டவர் தெளிவாக்கி நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு இப்பொழுது பார்க்கிறார். இவ்வளவு வெளிப்பாட்டை பெற்ற மனிதன் எனக்கு பயப்படுவானா? அதனால தானே நம்ம எல்லாருக்கும் நன்றாக அறிந்திருக்கிற 22வது அதிகாரத்தில் ஏகபுத்திரன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எடுத்துக்கொண்டு நான் காண்பிக்கிற மலையிலே அவனை தகன பலியாக எடுப்பதற்கு எடுத்து செல் என்று சொல்லும்போது, தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருந்த காரியம், ஏக்கத்தோடு காத்திருந்த காரியம், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கார் என்று அகமகிழ்கிற காரியத்துல அந்த ஒரே பிள்ளையும் செல்ல பிள்ளையையும் தன்னுடைய டிலைட் என்று சொல்ல வேண்டும், அவனுக்காகத்தான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்வது போல இருக்கிற காரியத்துல அவனை தகன பலியாயிடுன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையும் பேசாமல் கட்டைகளை பிளந்து கொண்டு அந்த கட்டைகளை மகனுடைய தோளிலேயே ஏற்றிக்கொண்டு நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு மோரியா மலையில நடக்கிற ஒரு ஆபிரகாம் நமக்கு காட்சி அளிக்கிறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, as you know better and better and better your own God, you will be available for everything. Yes, amen. உன்னுடைய பெஸ்ட்
நீ ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஒரு தடையும் இருக்காது. Amen. Yes, Lord. மிஷனரி தரிசன ஊழியத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், God is begging before people. Yes. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சேன் தம்பி, தங்கச்சி, நான் உனக்கு எல்லாம் செய்து முடிச்சேன். நீ கேட்டதையும் கேட்காததையும் தந்தேன். நீ வேண்டிக் கொள்வதற்கு மிஞ்சி நான் உனக்கு தந்தேன். நான் கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, ஆர் யூ ஏபிள் டு சரண்டர் எவ்ரிதிங்? எல்லாவற்றையும் என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையின் பெஸ்டையும் எனக்கு ஒப்பு கொடுப்பதற்கு என்னை குறித்த அறிவில் நீ வளர்ந்திருக்கிறாயா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். வாட் இஸ் த பெஸ்ட் இன் யுவர் லைஃப்? ஒருவேளை உங்கள் பிள்ளையா இருக்கலாம். வெரி குட். நீ நேசிக்கிற பிள்ளையா இருக்கலாம். ஆண்டவரே, தந்தேன் என்னை இயேசுவே, உந்தனுக்கே தந்தேன் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு முன்னதாக நின்று கொண்டு ஆண்டவர் பிச்சையாக நான் உன்னை உயர்ந்தது மாத்திரமல்ல, என்னை குறித்த அறிவில் நீ வளர்வதை உலகத்துக்கு காண்பித்து கொடுப்பதற்கு உன்னுடைய பெஸ்ட் அதை நான் தர விரும்புகிறேன், கேட்க விரும்புகிறேன். அவன் எடுத்து போட்டு ஈசாக்கை பலியிட வேண்டிய அவசியம் இல்லாமல் அதற்கு பதிலாக ஒன்று செய்திருந்தார். ஆனால் அந்த இடத்துல கத்தியை ஓங்குகிற வரை சத்தம் காட்டாமல் இருக்கு ஆண்டவர். திடீரென்று ஆபிரகாமே நிறுத்து, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த சாட்சி எனக்கும் தேவை என்று சொல்லுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் யாவரும் கண்களை மூடுகிற இந்த நேரத்தில், எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் நான் முடிக்கிறேனால யாரும் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவதற்காக எழுப்பி விட வேண்டாம். நல்லது நலமானவளை செய்கிறீர்கள், சோத்திரம். ஆண்டவரே, நீ தந்தவைகளிலே கொஞ்சத்தை கொடுப்பது எனக்கு எளிதாக இருந்தது. நீ தந்த மேன்மைகளிலே கொஞ்சத்தை கொடுப்பது எனக்கு மெதுவாக இருந்தது. நீ தந்தவைகளிலே பெஸ்டை கொடுப்பது எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு ஆண்டவரே. உம்மை குறித்த அறிவில் நான் வளருவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. உம்மை குறித்த வெளிப்பாடுகள் எனக்கு வந்து கொண்டே இருப்பதற்கு, நான் அவரை அறிவதற்கு, என்னையும் என்னுடையவைகளையும் எல்லாவற்றையும் பலிபீடத்தின் மேல் வைப்பதற்கு இதோ ஆயத்தம் ஆண்டவரே. என்னால் முடியாதது நீ தரவே நீ கேட்க மாட்டீர். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், நீ இளைஞனாக இருந்தால், அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் திருமணமாகி பிள்ளைகளை உடையவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நேரமாக இருக்கலாம், அல்லது உங்கள் தாளந்துகளாக இருக்கலாம். அது எதுவானாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது கொண்டமாக என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை பாடும் முன்னதாக எல்லார் கண்கள் மூடியிருக்க, ரகசியம் ஜெபக்குமா, நாங்கள் இன்னும் இயேசுவை அறிய வேண்டிய அளவுக்கு அறியவில்லை என்பதை எங்களுடைய நிலையிலே புரிந்து கொள்கிறோம். எங்களுடைய காரியத்தில் எங்கள் கண்கள் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று என் சரீரத்தை விட்டு போக முன்னதாக உங்க நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்று பேதுரு சொன்ன அதே காரியத்தை இன்னும் வளர வேண்டும் என்பதை நான் அறிந்துவிட்டேன். எனக்கு வளர்ப்பதற்காக தண்ணீர் ஊற்றுவீராக. நான் உண்மை அறிகிற அறிவில் வளர்வதற்கு எனக்கு இன்னும் கிருபை தாருங்கள் என்று சொல்கிறவன் மாத்திரம் இந்த வலது கரத்தை உயர்த்தி காண்பித்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அநேகருடைய கரங்கள் இந்த கிருபைக்காக காத்திருக்கின்றன. அப்படியே எழுந்து நிற்கலாமா? கையை வைத்தினவர், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் கரத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் கரத்தில், உருவாக்குமே
அவனே உன் கையில் களிமண்ணா உழைத்து உருவாக்கும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் கரத்தில் என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் கரத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை தருகிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை தருகிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே சமீபத்தில் நடந்த ஒரு காரியம் என் மனதை உடைத்தது. 85 வயது கொண்ட ஒரு மூதாட்டி இந்த 2 கரங்களையும் பிடித்து கொண்டு அவர்கள் ஒரு சொன்ன காட்சி ஒன்று. விபச்சாரிக்கு பிறந்து விபச்சாரத்திலேயே வாழ்ந்து 15 தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்க அந்த பிள்ளைகள் மத்தியில ஒரு குட்டி பிள்ளை வந்து என்னுடைய கையை பிடித்து கொண்டு சொன்ன காரியம். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை சொன்னார்கள், வித்தியாசமான சம்பவத்தில். அங்கிள், நீங்க வந்ததுனாலதான் நாங்க மீட்கப்பட்டோம். எங்களை தேடி ஆண்டவர் கொண்ட பாரத்தை புரிந்து கொண்டதுனால நீங்கள் எங்களுக்கு தேடி தூரம் வந்தீர்கள். நீங்கள் இந்த பூமியை விட்டு போய்விட்டால் அந்த இடத்தை நிரப்புகிறவர்கள் யார்? I am not joking here. அந்த 85 வயது பாட்டி சொன்ன காரியம், நான் மரிக்கும் தருவாயில் எனக்கு ஜீவன் கொடுத்து என்னை இந்த அலற விட்ட உலவ விட்ட இந்த ஆண்டவர் உங்களை போன்றவர்களை இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்ப மாட்டாரா? இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து தர மாட்டாரா? அதே மாதிரி விபச்சாரிக்கு பிறந்த ஒரு பிள்ளை, she is entering into teenage. அங்கிள், நீங்க எங்களை தேடி வந்து எங்க கிராமத்துக்குள்ளெல்லாம் வந்து இன்னைக்கு ஆண்டவர் அறிவிப்பது மாத்திரம் அந்த பொல்லாத விபச்சார வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு குடும்பங்களையே திருப்பி விட்டிருக்கீங்க. இது மாதிரி என்ன குடும்பங்கள் இருக்குது. அவளை தேடுகிற ஆட்களை தமிழகம் அனுப்பி தராதா? தமிழகம் அனுப்பி தருவதோடு பீகாரில் எழும்ப மாட்டார்களா என்கிற அந்த கண்ணீரின் வார்த்தையினுடைய செவிகளிலே துணிக்கிறது. ஐயா, நீங்களும் நானும் தான் பதில் சொல்ல வேண்டும். நாம் போக வேண்டும் அல்லவென்றால் போகிறவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு பின்னதாக தாங்க வேண்டும். ஜெபத்திலே பொருளிலே தாங்குவது நம்முடைய பொறுப்பு என்பதை உணர வேண்டும். கர்த்தர் கிருபையினால் அவங்களை அலங்கரிக்க முடியாது. நீங்கள் 2 கரங்களை உயர்த்தி இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வல்ல பிதாவே, நீ அறிய வேண்டும் என்கிற ஒரு பெரிய துடிப்போடு அதற்கு தடையாயிருக்கிறவர்களை அகற்றுகிற கிருபை அதற்குரிய அர்ப்பணம் இந்த மக்கள் மேல வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இங்கே இருந்தவர்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு கிருபை அவர்களை தாங்குகிறதையும் ஏந்துகிறதையும் அவர்கள் சுமக்கிறதையும் அவர்கள் இங்கிருந்து பெற்றுக் கொண்டவர்களாக கடந்து செல்வதற்கு தேவகரம் அவர்களை தொடுகிறது மாத்திரமல்ல, ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொல்கிறேன். அந்த கரம் இங்கே நீட்டப்பட்டு இருக்கிறதை காண்பேன், சுமந்து காண்பையும் ஆண்டவரே. இதுவரை அறிந்த அறிவோடு காடு இன்னும் அதிகமாக அறிய தேவ ஆவியானவர்களை நிரப்புவீராக, நிரம்பி வழிவார்களாக. மற்றவர்களையும் ஆண்டவரே அல்லேலூயா, மற்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய மாடலாக சவாலாக மாறி போவதற்கு இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் அவர் மேல ஊற்றப்படுவதாக. அந்த அபிஷேகம் நிறையும் போது இதோ உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன் என்று நீர் சொன்னது போல இவர்களும் சொல்ல அவருடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்திவிடும். இந்த தேசம் தேவனை அறிவதற்கு இந்த மக்கள் ஒரு காரண கருவியாக மாறி போக எந்த தடையும் இல்லாமல் அறிகிற அறிவை இந்த உலகத்துக்கு காண்பிக்க உதவி செய்வீராக. சிலரை பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க, இந்த ஜெப மேலையிலே அவர்களை தொட்டிருக்கீங்க சுவாமி. அவர்கள் நமக்கு பூர்ணமாக விட்டு கொடுத்தவர்களாக வாழ்கிறதற்கு எந்த தடையும் இல்லாமல் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அதை நீர் செய்வீர் என்று நம்புகிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.